லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாஜக கூட்டணியில் ராஷ்டிரிய லோக்தளம் இணைந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் ராஷ்டிரிய லோக்தள கட்சித் தலைவர் ஜெயந்த் சிங். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே அவர் இந்தியா கூட்டணியில் இருந்த நிலையில் அங்கிருந்து விலகி தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியை அவர் உறுதி செய்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அவருடைய தாத்தா சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜெயந்த் சிங் ராஷ்டிரிய லோக்தளத்தை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியோடு இருப்பதாக உறுதி செய்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் ஜெயந்த் சிங். அவருடைய தாத்தா சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் பாஜகவுடன் கூட்டணி என்று அவர் அறிவித்திருக்கிறார். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய லோக்தளம் தற்பொழுது பாஜக கூட்டணியோடு இணைந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் ராஷ்டிரிய லோக்தள தலைவர் ஜெயந்த் சிங். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அவருடைய தாத்தா சரண் சிங்கிற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் பாஜகவுடனான கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். ராஷ்டிரிய லோக்தளம் கட்சிக்கு மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியோடு கூட்டணியை தொடர்வதில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் பாஜக மற்றும் ராஷ்டிரிய லோக்தளத்தினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உறுதி செய்தியை ராஷ்டிரிய லோக்தள தலைவர் ஜெயந்த் சிங் அறிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பாஜக பலமாக இருக்கிறது. இந்நிலையில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் செல்வாக்குமிக்க கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய லோக்தளத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டதில் ஒட்டுமொத்தமாக 80 இடங்களையும் பிடித்துவிடலாம் என்று பாஜக ஏற்கனவே கருதியது. இந்நிலையில் அந்த கூட்டணியுடைய உறுதி செய்தியை அறிவித்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் ஜெயந்த் சிங். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். ராஷ்டிரிய லோக்தளம் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருப்பதாக அவருடைய தலைவர் ஜெயந்த் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியினுடைய தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, அதாவது ராஷ்டிரிய லோக்தள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்களுக்கான வாக்கு சதவிகிதம் என்பது நிச்சயமாகவே அதிகமாக இருக்கிறது. கடந்த தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட 33 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். பெரிய அளவிலான வெற்றி இல்லை என்றாலும் கூட வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது இருக்கின்றது. அதைவிட மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கான ஒரு கூட்டணி என்பது அவசியப்படுகின்றது. காங்கிரஸ், சமாஜ்வாதி ஏற்கனவே கூட்டணியில் இருக்கின்றார்கள். அதே போல பகுஜன் சமாஜ் தனியாக இருக்கின்றார்கள். இடதுசாரிகளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதனால் நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு ஆதரவு என்பதும் இந்த இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கும். அதே நேரத்தில் பாஜகவிற்கு இந்த முறை எப்படியாவது ஒரு பெரிய வெற்றி 80 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு விஷயம் என்பது அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், கடந்த 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பார்த்தால் காங்கிரஸ் கட்சி 2-3 தொகுதிகள் வரை அந்த மாநிலத்தில் வெல்வார்கள். அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் ஒரு 2-3 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்பதாக சொல்கின்றது. அதே போல சமாஜ்வாதி கட்சியும் 8 முதல் 10 தொகுதி வரை வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 80 வேண்டும் என்றால் அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும். இதற்கான மிக முக்கியமான காய் நகர்த்தலாகத்தான் பாஜக தற்பொழுது ஜெயந்த் சிங்கை தற்பொழுது அவர்கள் தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதில் சரண் சிங் அவர்களுடைய பெயரன் தான் இந்த ஜெயந்த் என்பது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது நீங்கள் பாஜகவின் கூட்டணிக்கு மாறுகிறீர்களா என கேட்ட பொழுது இந்த தருணத்தில் நான் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்?
பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த விஷந்தியான விஷயங்கள் என்பதும் இந்த விருது அறிவிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானது. இவ்வாறு சிந்திப்பது என்பது பிரதமரால் தான் முடியும் என்று பிரதமரையும் வானலாக அவர் புகழ்ந்திருக்கிறார். எனவே உத்தரப்பிரதேசத்தின் காட்சிகள் சற்று மாறியிருக்கிறது என்பதை தான் நாம் இந்த விஷயத்தின் மூலமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு 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 மாற்றம் என்பது சில குறிப்பிட்ட தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாகத்தான் இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக நிரஞ்சன், குறிப்பிட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாக தான் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து பொறுத்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.